Good evening, guys. Sunday evening, Suez Canal பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் ட்ரெண்டிங்? Suez Canal ஒரு டிராஃபிக் ஜாம் எப்போ கிளியர் ஆகும்? ஸோ இது என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும்? இதனால் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் தான் வந்து நிறைய பேரோட கொஷின்ஸாக இருக்குது. வில் திஸ் லீட் டு எனி இஷ்யூஸ் இன் த அப்கமிங் டேஸ்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், March 2020 ஒரு லாக்டவுன் என்ன அப்படின்ற வேர்டே வந்து எனக்கு புதுசாக இருந்தது லாஸ்ட் இயர். இப்போது March 23, 2021, மேபி இட்ஸ் எ கோஇன்சிடன்ஸ். ஆனால் என்னன்னு தெரியல, என்ன நடந்தது March 23, 2021. Stay tuned for another 15 minutes. My name is Lokesh Krish from Knowledge Waves Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப்பு வந்து Suez Canalல வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிது. என்ன இது ஒரு பெரிய விஷயமா? எங்கேயோ ஒருத்தர் டிராஃபிக் இருக்குது, பெங்களூரில் கூட டிராஃபிக் இருக்குது, சென்னையில் கூட டிராஃபிக் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் டெய்லி பார்க்குற விஷயங்கள் மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் see what is Suez Canal. Suez Canal அப்படின்றது வந்து மெடிட்டரேனியன் சீக்கும் ரெட் சீக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு கெனால். ஏஷியா அப்படின்றது ஒரு காண்டினென்ட், ஆஃப்ரிக்கா அப்படின்றது ஒரு காண்டினென்ட், யூரோப் அப்படின்றது ஒரு காண்டினென்ட். பட் ஏர்லியர் யூரோப்லேருந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க ஆஃப்ரிக்கா வழியாக கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்ற ஒரு ரூட்டில் தான் வந்து இந்தியன்ஸை ரீச் பண்ணுறாங்க, ஏஷியன் கண்ட்ரிஸ் ரீச் பண்ணுறாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்துகிட்ருக்கு 1856 முன்னாடி வரைக்கும். ஸோ வாட்ஸ் தட் ஸ்பெஷல் 1856 அப்படின்னா, 1856 பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டிப்ளமேட் ஃபெர்டினண்ட் லிசெப்ஸ் அப்படின்றவர் வந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கிற அந்த கிங்டம் கிட்ட பேசிட்டு இஸ் கெட்டிங் எ பர்மிஷன் அண்ட் தே ஆர் ஃபார்மிங் எ கம்பெனி இன் த நேம் ஆஃப் Suez Canal கம்பெனின்ற ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த மெடிட்டரேனியன் சீக்கும் ரெட் சீக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் ஒரு கெனால் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்போது இந்த கெனால்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார்ம்டு ஜியோகிராஃபிக்கலி, இட் இஸ் த ஹியூமன் மேட் கெனால் ஃபார் த பேசேஜ் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட். ஸோ ஒரு இவ்வளோ பெரிய விஷயமா அது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகிட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெனாலில் வந்து நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னா ஃப்ரம் யூரோப் டு ஏஷியான்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் 8,900 கிலோமீட்டர்ஸ். யோசிச்சு பாருங்கள், 8,900 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் குறையுதுன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் the canal has been built by the nations at that particular time. இப்போ உங்கள் மைண்டில் வந்து இந்த டிராஃபிக் ஜாமோட இம்பேக்ட் வந்து இந்த கெனாலோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச உடனே ஒரு பேசிக் கனெக்ட் இருக்கும். லெட்ஸ் சே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் த Suez Canal வித் ரெஸ்பெக்ட் டு த வேர்ல்ட் ட்ரேட். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் அப்படின்னு நான் சொல்லும்போது உலகத்தில் நடக்கிற என்டையர் வர்த்தகம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கூட்ஸ் வந்து இங்கே வர்றது, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் இந்தியா டு USA, ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், இட் இஸ் ஹேப்பனிங் டே பை டே. ஸோ இதில் வேர்ல்ட் ட்ரேடோட பர்சன்டேஜ் என்ன? Suez Canalல மட்டும் 12% ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் இஸ் ஹேப்பனிங். ஸோ Suez Canalோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த ட்ரேடுன்றது வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி த்ரூ த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் தி லார்ஜ் மெகா கண்டெய்னர் கார்கோ ஷிப்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருக்கு வர போகிறோம். வாட் ஹேப்பன்ட் ஆன் March 23, 2021. எவர்பின்ன்ற ஒரு கண்டெய்னர் சடனாக வந்து ஒரு கஸ்டி வின்ஸ்னால, ஒரு ஜியோகிராஃபிக்கல் ரீசன்னால அதோட டைரக்ஷனை லூஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் டைட்டானிக்கில் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால ஷிப்ஸ்லாம் வந்து சிங்க் ஆகிடும் இல்லைங்களா, இதில் சிங்க்லாம் ஆகலை. ஸோ நத்திங் டு தேட் லெவல், பட் இட் ஹாஸ் காட் சம் இஷ்யூஸ். அது ஃப்ளோட் ஆகாமல் ஒரு கெனாலில், இதான் கெனால்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் டயக்னலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த கெனால் இருக்குன்னா அந்த ஷிப் வந்து டயக்னலாக ஸ்டாப் பண்ணோன்னே அதுக்கு பின்னாடி வர அதர் இன்பவுண்ட் ஷிப்ஸு, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு போக வேண்டிய அவுட்பவுண்ட் ஷிப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி பிளாக்ட். இட்ஸ் லைக் எ ப்ராப்பர் டிராஃபிக் ஜாம் இந்த ரோடுன்ற மாதிரி. இட்ஸ் எ ப்ராப்பர் டிராஃபிக் ஜாம் இந்த கெனால். ஒரு கடல்லையே வந்து கப்பல் நின்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் March 23 வந்து இது ஒரு நியூஸ் மாதிரி வந்தது. ஓகே, அது பெருசாக வந்து இஷ்யூ இல்லை, சால்வ் ஆகிட்டு நினச்சாங்க. பட் இட்ஸ் March 28. Now this is becoming really a concern for the entire world because இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த கூட்ஸ் அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ஹியூஜ். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இது ஒன்று என்னென்ன நடந்தது? ஸோ இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் த எவர்வின் ஷிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 400 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ஷிப்ஸு, 2 lakh tons ஆஃப் products, consumable products, various products, tanks and containers வந்து
எடுத்துகிட்டு வர ஒரு ஷிப். ஸோ இட் இஸ் ஃப்ரம் சைனாலேருந்து யூஎஸ்ஏக்கு ரீச் ஆக போகுது த்ரூ Suez Canal. அது ஸ்டாப் ஆகுது. அப்போ இது யாருக்கு ஃபஸ்ட்டாக இம்பேக்ட் ஆக போகுது? யூஎஸில் இந்த ப்ராடக்ட்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்க த இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் த யூஎஸ். இப்போது திஸ் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த யூஎஸ் எக்கானமி. நம்பர் 1, ஆல்மோஸ்ட் 133 vessels have been waiting for the ஜாம் டு பி கிளியர். இந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வந்து இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த Suez Canalோட அத்தாரிட்டி பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ தட் அதோட ஆப்ரேஷன்ஸ் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ஆஸ்பெக்டாக சொல்கிறேன், கிரேட் பிட்டர் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்குது Suez Canalல. அதுதான் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அப்போது அந்த Suez Canalலேருந்து ஃப்ளோட் ஆகிற ஷிப்ஸு டிரான்ஸ்மிட் ஆகிறது, டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுலாம் இருக்கு இல்லைங்களா. அந்த டிரான்சிட்டில் அது வந்து டாக் பண்ணிக்கலாம்னா பார்க் பண்ணிக்கலாம் மாதிரி, நம்ம வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த ஷிப்ஸ்லாம் வந்து மூவ் ஆகுது, டைரக்ஷன்ஸ்லாம் பண்ணுது. பட் இந்த இடத்துல பிளாக் ஆனதுனால எதாலையுமே எப்படி மூவ் ஆக முடியல. ஸோ ஸ்லோவாக என்ன பண்ணி ஆகணும்னா அந்த ட்ரெட்ஜிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ சாண்டு கீழே அந்த கெனால் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சர்டன் ஃபீட் வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு காமன் சென்ஸோட நம்ம திங்க் பண்ணும்போது 400 meters இருக்கிற ஒரு ஷிப்பு, ஆல்மோஸ்ட் 2 lakh tons ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்க ஷிப்பு ஒரு 4-5 days வந்து சர்டன் லெவல் ஆஃப் நாட்டிக்கல் மைல்ஸ் தான் வந்து ரீஃப்ளோட் பண்ண முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸ் இஸ் கண்டினியூஸ்லி கோயிங் ஆன் அண்ட் இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஒரு டெக்னாலஜி இல்லாத ஒரு மெக்கானிசம் அவங்க அப்ளை பண்ண போகிறதில்ல. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா இதில் என்ன அப்படி பெரிய இம்பேக்ட் ஆகிட போகுது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, த க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த Suez Canalல ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஃபார்மிங் 10% ஆஃப் த என்டையர் பிஸ்னஸ் டிரான்சிட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆல் த குட்ஸ் புட் டுகெதர். டிராஃபிக் ஜாம்னாலே இட்ஸ் நாட் குட், பிகாஸ் ஒரு டைமுக்கு ரீச் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் கிரியேட்டிங் எ ஹியூஜ் சப்ளை செயின் டிசரப்ஷன். ஸோ சப்ளை செயின் டிசரப்ஷன் அப்படின்றது வந்து நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ப்ராடக்ட் நாளைக்கு வந்து ஒரு கஸ்டமர் வாங்க வராங்க, அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காலையில் கிடைச்சிடும், உங்கள் சப்ளையர் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த சப்ளையர் உங்களுக்கு காலையில் கொடுக்கலனா என்ன ஆகும்? அது வந்து அன்னெசரி ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகும். ஸோ வாங்க வந்து இன்றைக்கி நின்றுட்டு இருக்க கஸ்டமர்ஸ்க்கு உங்களால் ப்ராடக்ட்டை கொடுக்க முடியாது. உங்களால் ப்ராடக்ட்டை கொடுக்க முடியலனா, ரைட்டான டைமில் வியாபாரம் பண்ண முடியலனா, உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கலனா, the right time you cannot sell the products that remains as the inventory. அப்போ இன்வென்ட்ரின்றது என்னது? அந்த ப்ராடக்ட் விற்க முடியாமல் கூட்ஸாக நிற்கிறது. அதான் நான் சொல்லுவோம்ல, ஜென்ரலாக நம்ம லெஃப்ட் அவுட் ப்ராடக்ட்ஸு நிறைய ஓவர் ஸ்டாக்கிங் இருக்குது. அதனால் வந்து கம்பெனியோட வருமானம் குறையலாம். இட்ஸ் வில் ரியலி அஃபெக்ட் த ரெவென்யூ ஆஃப் எ கம்பெனி. ஸோ $400 million கூட்ஸ் ரைட் டைமில் போயிட்டு ரீச் ஆகாமல் அந்த இடத்துல ஸ்டாக்னெண்ட்டாக டிராஃபிக் ஜாமில் மாட்டிகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2,900 crores of Indian money. So remember people, our world is so small, it's a globalized economy. ஒரு பேண்டமிக் வந்து சைனாவில் ஸ்டார்ட் ஆனது, இப்போ என்டையர் வேர்ல்டுக்கே இருக்கிறதுனால தான் பேண்டமிக் நம்ம சொல்கிறோம். அண்ட் இது எப்படி எடுத்துக்கணுன்றது தெரியல. பட் ஆஸ் இன்வெஸ்டர், one has to know how this is going to affect the finances of the companies. So as a smart investor, I said this particular Suez Canal issue will affect the Indian market or not அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா, அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா, you have to understand the connecting dots behind what and all I have said. ஒரு க்ரூட் ஆயிலை கேரி பண்ணிட்டு வர ஒரு பர்டிகுலர் ஷிப்மெண்ட் சப்ளை உங்களுக்கு கொடுக்கலனா யாருக்கு இது பாசிட்டிவ் கோரிலேஷன்? க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா? க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும்போது என்ன ஆகும்? நேச்சுரலாக யாருக்கு பாசிட்டிவ் கோரிலேஷன்? நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கு. So on this Sunday I can tell you, if the crude oil price is rising, which is the company is going to have a positive correlation, I would say ONGC. So Oil and Natural Gas Corporation அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து இது பாசிட்டிவ், பிகாஸ் they are the exploration business of the crude oil itself. ஆயில் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. So that is positive. இந்தியன் கான்டெக்ஸ்டில் பேசணும்னா, so let me come to the oil marketing companies. So Hindustan Petroleum Corporation, the Bharat Petroleum Corporation, இதெல்லாம் வந்து negative correlation. So with respect to crude oil I am talking, it is not respect to the Suez Canal crisis. நான் எப்படி சொல்ல வரேன்னா, you have to appreciate the things and you have to connect the dots. நடக்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். See, Sunday is on a holiday, tomorrow is a holy day, but it is not something going to be good for the Suez Canal crisis. இது யாரையும் பேனிக் பண்ணுறதுக்கு இல்லை. It is, you should be well informed to handle the crisis. So what else? இந்த 133 வெசல்ஸில் வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது? இந்த டிராஃபிக் ஜாம்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹவ் டு ஃபைண்ட் இட் அவுட்?
ரொம்ப சிம்பிள். இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் க்ளாத்திங்ஸ் இருக்குது. ஸோ வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ ஆட்டோ மார்க்கெட்ஸ்க்கு தேவையான காம்பனன்ட்ஸ். ஸோ ஆட்டோ மார்க்கெட்ஸ் தேவையான காம்பனன்ட்ஸ் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரீச் ஆகாமல் இருக்கும்போது என்ன ஆகும், ப்ராடக்ட்ஸ் வந்து டிலே ஆகலாம். ஸோ இப்படி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து தேவையான சில ரா மெட்டீரியல்ஸ் வரலாம், பாலிமர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஷிப்மெண்ட்ஸில் வந்து அப்படியே வந்து ஜாம் ஆகி இருக்குது. இதெல்லாம் புட் டுகெதர் தான் நான் சொன்ன அந்த 400 மில்லியன் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் பர் ஹார் இட்ஸ் கெட்டிங் டிலேட் டு ரீச் த ப்ராப்பர் சப்ளை செயின் ஏரியாஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் ஏன் நான் க்ரூட் ஆயில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, I said the 10% of the trade of the Suez Canal transportation route is consisting of crude oil. அப்போ க்ரூட் ஆயில் வந்து இதுக்கப்புறமும் வந்து டிராஃபிக் ஜாம்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா இதுக்கப்புறம் பிளான் பண்ணி மூவ் ஆக வேண்டிய ஷிப்ஸ்லாம் வந்து they might be finding alternate routes, right? அப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லி இந்த alternate routes வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா look at the number of days they're going to increase. ஸோ அது அந்த பர்டிகுலர் கமாடிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது. ஏன்னா மற்ற கமாடிட்டிஸ்க்கு வந்து ஆல்டர்னேட் இருக்குது. ஸோ இஃப் ஐ டோன்ட் கெட் எ சோப் ஒரு FMCG ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து என்னால் வாங்க முடியலன்னா ஐ வில் கெட் அன் ஆல்டர்னேட் ப்ராடக்ட், ரைட்? இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு பிராண்ட் ஆஃப் சோப் இல்லைனா இன்னொரு பிராண்ட் ஆஃப் சோப் போயிடலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆகிடும்னு சொல்ல முடியாது. பட் க்ரூட் ஆயில் இஸ் சம்திங் லைக் எ சோர்ஸ். க்ரூட் ஆயில் இஸ் லைக் சம்திங் விச் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த என்டையர் பொசிஷன் ஆஃப் த எக்கனாமி. க்ரூட் ஆயில் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாடிட்டி. அந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் டைம்ஸில் ஜென்ரலாகவே வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் பேராமீட்டர் தான் இருப்பாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ எலெக்ஷன் டைம் ஃபார் த இந்தியன் கண்ட்ரி. ஸோ April 6th எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அப்போது ப்ரைஸ் லெவல் ஆஃப் பெட்ரோல் வந்து 100 rupees ரீச் ஆகிற மாதிரியான இம்பாக்ட்ஸ் க்ரியேட் ஆனாலும் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ த ஸ்ட்ரெஸ் இஸ் அப்பான் த க்ரூட் ஆயில் பிகாஸ் த கமாடிட்டி இஸ் வெரி ஹை அண்ட் வேல்யூஸ் த இம்பாக்ட்ஸ் இஸ் ஹை. ஏன்னா அது சோர்ஸ். இதெல்லாம் வந்து எண்ட் ப்ராடக்ட்ஸ். அந்த சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து உங்களுக்கு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. அப்போ க்ரூட் ஆயிலோட ரெக்யர்மெண்ட் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் பண்ணும். பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகுதுன்னா எந்த இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரியல் எஸ்டேட். சாண்ட் வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் சொல்கிறாருன்னா வீடு கட்டுறதுக்கு லேட் ஆகும். இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி உங்களோட கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் வந்து ரீச் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரைட் டைமில் ரீச் ஆகலை. அப்போ என்ன ஆகும்? எதிர்பார்த்த டிமாண்டுக்கு சப்ளை இருக்காது. US கவர்மெண்ட் வந்து ஒரு கோவிட் இப்போ செகண்ட் வேவ் பேண்டமிக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வேவ் பேண்டமிக்ஸில் ரெக்கவர் ஆகிறதுக்கே வந்து யூஎஸில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்ன்றது வந்து நீங்கள் வந்து இஷ்யூ ஆகக்கூடாது. ஸோ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்ன்றது வந்து நீங்கள் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பர்டிகுலர் ஃபண்டிங் அமௌண்ட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ தட் யூ கேன் கெட் த ப்ராடக்ட்ஸ் விச் யூ ரியலி வாண்ட் இன் நீட் அப்படின்ற இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கிறது இட்ஸ் நாட் ரியலி குட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லெட்ஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். இந்த மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோட இன்டென்ஷன். ஸோ இட் இஸ் நாட் சம்திங் த நியூஸ் இஸ் ஹேப்பனிங் சம்வேர் எல்ஸ் இன் ஈஜிப்ட், மெடிட்டரேனியன் சி, ரெட் சி, வை வி ஆர் so much concerned அப்படின்றது இருக்காமல் something happening in the western country which is going to have an impact in the Asian countries too. So that's what called as a smart way of thinking. So Suez Canal வந்து issues வந்து hopefully possibly speaking it will be solved. At the same time we should not be in the mindset of thinking like everything has been solved and we can go long with many stocks. Correct? Go long na buy பண்றது நான் சொல்கிறேன். So have a pass, just put up your analysis. கொஞ்சம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கேட்குறது மட்டும் இல்லாமல் புட் யுவர் ஓன் அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே. தேங்க்யூ.